ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ நம்ம ஏகே அவர்களுடைய 64வது படம் என்னதான் ஆச்சு, ஸோ படத்தோட ஷூட்டிங் எப்போ போக போகிறாங்க, படத்துக்கான அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபேன்ஸ் எல்லாருமே மண்டே பிச்சுட்டு அழிஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இப்போ ஒரு தெளிவான அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ என்னன்றது அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஏகே அவர்களுடைய 64வது படத்தை டைரக்ஷன் பண்ண போகிறது ஆதிக் ரவிச்சந்திரன் தான். ஸோ இந்த படத்துக்கு மியூசிக் டேரக்டர் தான் நம்ம அனிருத் அவர் தான். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னும் அஃபீஷியல் அப்டேட் தான் வரல. பட் டேரக்டர் வந்து அஃபீஷியலாக சொல்லிட்டாரு, நான் தான் அந்த படத்தை இயக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அஃபீஷியலாக சொல்லிட்டாரு. ஸோ அந்த வகையில் டேரக்டர் மியூசிக் டேரக்டர் எல்லாமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சொன்னால் கன்ஃபார்ம் ஆகல, அது வந்து சீக்கிரமா கன்ஃபார்ம் ஆயிடும். அது வந்து இப்ப அப்படியே இருக்கு. சோ அந்த வகையில ஷூட்டிங்ன்றது இந்த மந்த்ல போவாங்க, போன மந்த்ல போவாங்க அப்படின்னு எல்லாம் சொல்லப்பட்டுச்சு. சோ இப்போ வரைக்குமே ஷூட்டிங் போன பாடு கிடையாது. சோ இப்போ எப்பதான் ஷூட்டிங் போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இயர் எண்டு டிசம்பர் மந்த்ல தான் போறாங்க அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. சோ ஏன் ப்ரோ இவ்வளவு டிலேவா போறாங்க அப்படின்னு மாதிரி கேட்டீங்கன்னா, நம்ம ஏகே அவர்கள் இப்போ ரேசிங்ல இருக்காரு. சோ அதனால வந்ததுன்னா கண்டிப்பா டிலே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயர் டிசம்பர்ல போலாம் அப்படின்ற மாதிரி என்ன முடிவு பண்ணிருக்காங்களாமா. அண்ட் இதுக்கிடையில நம்ம ஏகே அவர்களுடைய கிளாடியேட்டர்ஸ் அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ரி வந்து ஆகஸ்ட் மந்த்ல ரிலீஸ் ஆக போகுது. சோ அது வந்து கன்ஃபார்ம் தான். சோ அது வந்து ரிலீஸ் ஆயிடும். அது வந்து ஏகே ஃபேன்ஸ்க்கு ஒரு கொண்டாட்டமா போயிடும். அண்ட் அதுக்கப்புறமா இந்த AK64 வந்து டிலேவா தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. சோ அது வரைக்கும் நம்ம ஏகே அவர்கள் ரேசிங்ல தான் இருக்க போறாரு. சோ அதனால தான் தள்ளி போயிருக்குது. அண்ட் இதுக்கிடையில நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் என்ன பண்ண போறாரு அப்படின்னு மாதிரி கேட்டீங்கன்னா, நம்ம ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் ஜெய் பாலையா வச்சு தெலுங்கு நடிகர் பாலையா வச்சு ஒரு படம் பண்ண போறாரு. 5 மாசம் 6 மாசத்துக்குள்ள ஷூட்டிங் முடிச்சதுனா பண்ண போறாரு அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. சோ அந்த வகையில் ஆதிக் ரவிச்சந்திரன் அங்க போயிடுவாரு. சோ நம்ம ஏகே அவர்கள் ரேசிங்க்கு போயிடுவாரு. அண்ட் டாக்குமெண்ட்ரி ஒரு பக்கம் அது ரெடி ஆகி நமக்கு வந்து ஆகஸ்ட் மந்த்ல வந்துடும். சோ இப்படி தான் போகுது நம்ம ஏகே அவர்களுடைய படங்கள். சோ அந்த வகையில் ஏகே ரசிகர்களுக்கு இந்த இயர்ல வந்து படம் கிடையாது. சோ குட் பேட் அக்லி விடாமுயற்சி அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து 2 படங்களை சூப்பரா கொடுத்தாரு. சோ இப்போ எந்த ஒரு படமும் இல்லாம அமைதியா இருக்காங்க. சோ இதான் ஏகே ரசிகர்களுக்கு கொஞ்சம் காண்டாகுது. சோ வெயிட் பண்ணுவோம். இந்த இயர் எண்ட்ல வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அஃபீஷியல் அப்டேட் கொடுத்துருவாங்க. அண்ட் இந்த AK64 படத்தோட ஷூட்டிங் வந்து இந்த இயர் டிசம்பர்ல ஆரம்பிக்கிறாங்க. பட் படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அடுத்த வருஷம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகலாம், இல்லைன்னா அடுத்த வருஷம் ஜூலை ஆகஸ்ட்ல வந்து ரிலீஸ் ஆகலாம் அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. சோ அந்த வகையில் அடுத்த வருஷம் தான் நம்ம ஏகே அவரோட படங்கள் இருக்க போகுது. சோ வெயிட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஏகே அவருடைய 64வது படத்தோட ஷூட்டிங் வந்து இந்த இயர் எண்ட்ல டிசம்பர் மந்த்ல தான் ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்லப்படுது. சோ இதை பத்தி உங்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க் யூ.